இங்க ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே இவனை கூப்பிட்டு சிகரெட் பிடிக்க சொல்றாங்க. இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் பயந்து அந்த சிகரெட்டை வாங்கி வாயில வைக்கலான்னு போறப்ப இந்த பையனோட அம்மா அங்க வராங்க. இதெல்லாம் பார்த்ததும் ஓடி வந்து அவனுங்க எல்லாரையும் விரட்டி விட்டு இந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பையனோட அப்பா குடிச்சுதான் இறந்திருப்பாரு. அந்த பழக்கம் இவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு இந்த பையனை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க. இப்படின்னா இருந்து பல வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் அந்த பையனும் பெரிய பையனா வளர்ந்துடுறான். இந்த அம்மாக்கு ஒரு பெரிய ஆசையே நம்ம பையனை நல்லா படிக்க வச்சு அந்த பையனை கலெக்டர் ஆக்கணும். அவங்க அப்பா சாவுக்கு காரணமான அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்பையுமே மூடணுங்கிறதா இவங்களோட ஆசையே. அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியா படிச்சு கலெக்டரும் ஆயிடுறான். என் பையன் கலெக்டர் ஆயிட்டானே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாத்துக்குமே விருந்தும் போடுறாங்க. ரொம்ப நேரம் லேட் ஆகி வராதனால அவங்க பையனுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஆனா அந்த போனை அந்த பையனோட லவ்வர் வாங்கி அதை கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த பொண்ணு நீ எதை பத்தி யோசிக்காத, எங்க வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, நீ அங்க வரணும்னு கூப்பிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாக்கு கால் வருது, உங்க பையனுக்கு வேற ஒருத்தவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு. இதெல்லாம் கேட்ட அந்த அம்மாவும் வேகமா அந்த நடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா இந்த அம்மா யாரோட கடையை மூடணும்னு சொன்னாங்களோ அவங்களோட பொண்ணை தான் இந்த பையன் காதலிச்சிருப்பான். இது மட்டும் இல்லாம பெத்த அம்மானு கூட பார்க்காம செக்யூரிட்டினா வச்சு அவங்கள வெளியில தள்ளிடுறான். அவங்களும் மனசு கேட்காம வெளியில வந்துடுறாங்க.